ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நான் ஜெய்சன் சாமுவேல் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறதான ஒரு விஷயத்தை பற்றி தான். அது என்னென்னா, தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கக்கூடிய திரு ஆர்.என். ரவி அவர்கள் செய்ததான ஒரு சில காரியங்கள். அதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த 3-4 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தின் ஸ்பீக்கர் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் திரு ஆர்.என். ரவியை ஆளுநர் இல்லத்தில், அதாவது ராஜ்பவனில் சந்தித்து இந்த ஆண்டின் சட்டசபை கூட்டத்தை ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து தொடங்கலாம் என்று ஆளுநருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சட்டசபை ஆரம்பிக்கும் பொழுது ஆளுநர் உரையோடு ஆரம்பிக்கப்படுவது, அதாவது தொடங்கப்படுவது ஒரு மரபாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லையும், எல்லா மாநிலத்திலையும் இது கான்ஸ்டிடியூஷன் படி ஆளுநர் அந்த சட்டசபையின் முதல் நாளில் தன்னுடைய உரையை படித்து ஆரம்பித்து வைப்பார். இந்த உரையானது சட்டமன்றத்தின் உறுப்பினர்களால், அதாவது ஆளும் கட்சியின் அமைச்சரவையினால் முடிவு செய்யப்பட்டு அது ஆளுநரிடத்தில் கொடுக்கப்பட்டு ஆளுநர் அதை வாசிப்பார். இதுதான் கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு ஆளுநர் செய்ய வேண்டியதான ஒரு மரபாகும். இது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இந்த 6ஆம் தேதி தொடங்கப்பட்டதான இந்த சட்டசபை கூட்டத்தில் என்ன நடந்தது? ஆர்.என். ரவி ஏன் தமிழகம் முழுவதும் அன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டார்? அன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திரு ஆர்.என். ரவி அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் ஆளும் அரசுக்கும் ஒரு சில காலங்களாக, அதாவது கடந்த ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக மோதல் போக்கு இருந்து கொண்டே வருகிறது. இது பிஜேபி சென்டரில் ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் ஆள முடியாத மற்ற மாநிலங்களில் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற கவர்னர்ஸ், அப்படின்னா ஆளுநரை அவர்கள் அந்த பதவியில் ஏற்றி வைத்து அந்த பொறுப்பை கொடுத்து அந்த ஆளும் கட்சியை மொத்தமாக முடக்கும் ஒரு சூழ்நிலையை தான் அவர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள் என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஜனவரி 6ஆம் தேதி சட்டசபை சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களின் அழைப்பை ஏற்று திரு ஆர்.என். ரவி அவர்கள் அன்றைக்கு காலையில் சட்டசபைக்கு வருகிறார். அவர் வந்த பிறகு சட்டசபையில் மரபுப்படி ஆளுநர் உரை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய தமிழக சட்டசபையின் மரபின்படி தமிழ்தாய் இசை ஒலிக்கப்பட வேண்டும். தமிழ்தாய் இசை ஒலிக்கப்படும் சமயத்தில் ஆளுநர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். சட்டசபை ஆளுநர் உரை தேசிய கீதத்தின் இசையோடு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று. இந்த கோரிக்கையை நிராகரித்த சபாநாயகர் அவர்கள் தமிழ்தாய் இசையோடு சட்டசபையை ஆரம்பிக்குமாறு பணித்தார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆளுநர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய ஆளுநர் உரையை கூட படிக்காமல் சட்டசபையை விட்டு வெளியேறினார். மரபுப்படி ஒரு சட்டசபையில், நம்முடைய தமிழ்நாட்டு சட்டசபையில் ஆளுநர் உரை தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கப்படும். சட்டசபை முடிந்ததற்கு பின்னாக தேசிய கீதம் ஒலிக்கப்படும். இதுதான் மரபாக கடைபிடிக்கப்படுகிறது. இதில் ஆளுநர் என்ன சொல்கிறாரு? தேசிய கீதத்தை அவமதித்து வருகிறார்கள் தமிழக சட்டசபையில் என்று தன்னுடைய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், அதே மாதிரி தமிழக மக்களும் என்ன கேட்குறாங்கன்னா, நம்முடைய மரபாக பல காலங்களாக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு பின்னாகத்தான் தேசிய கீதம் பாடப்படுகிறது, இல்லை என்றால் ஒலிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆளுநருக்கு திடீர்னு எப்படி இதை பிரச்சனையாக்க தோன்றுகிறது?
ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஆளுநர் வேண்டுமென்றே திட்டமிட்டு தமிழர்களின் உணர்வுகளை பொருட்டாக எண்ணாமல், மதிக்காமல், தன்னுடைய இஷ்டத்திற்கு தமிழக சட்டசபை ஆட வேண்டும் என்பதற்காக, அதை கேட்காத பட்சத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக இப்படி ஒரு வெளிநடப்பு நாடகத்தை ஆளுநர் அரங்கேற்றி இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் இப்படி தொடர்ந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் அதன் உணர்வுகளையும் தொடர்ந்து அவமதித்து வருகிறார். கடந்த 2023ஆம் ஆண்டில் கூட சட்டசபை தொடக்கத்தில் தன்னுடைய உரையை படிக்கும் பொழுது அமைச்சரவை ஏற்படுத்தி கொடுத்ததான அந்த உரையை படிக்காமல் அதில் பெரியாரின் பெயர், அண்ணாவின் பெயர், இப்படி பல தலைவர்களின் பெயரை விடுத்து தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏதோ ஒன்றை தன்னுடைய மனதில் பட்டதையெல்லாம் வாசிக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு கோழைத்தனம், அப்பட்டமான ஒரு அக்கப்போர் பண்ணுகிறார் ஆளுநர். அமைச்சரவை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததான அந்த உரையை அவர் படிக்க மறுத்து தன்னுடைய இஷ்டத்திற்கு உரையை வாசிக்கிறார். இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கதான ஒரு காரியம். இப்போவும் அதே விஷயத்தை தான் இந்த வருஷத்திலையும் ஆளுநர் அவர்கள் செய்திருக்கிறார். தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது மத்திய அரசின் ஆதரவோடு ஆளுநர் அவர்கள் செய்கிறதான, திட்டமிட்டு செய்கிறதான ஒரு சில அக்கப்போர். இது அக்கப்போர்னு தான் சொல்லணுமே தவிர இது ஏதோ அவர் நியாயமாக நேர்மையாக நடந்துக்கிறாருன்னு ஒருபோதும் நாம் சொல்ல முடியாது. எங்கெங்கே நேர்மை இருக்குது, எங்கே நியாயம் இருக்குது, பல காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்ததான ஒரு சில மரபுகள், அதை கடைப்பிடிச்சா அதிலிருந்து வலுவலை. ஈவன் போன ஏடிஎம்கே ஆட்சியிலையும் இதே மாதிரி தான் ஷெட்யூல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்கும், சட்டசபை முடியும் பொழுது தேசிய கீதம் ஒலிக்கும். இதை ஏன் ஏற்றுக்க முடியல ஆளுநர்னால? ஸோ அது என்னன்னா, ஒரு விதமான மோதல் போக்குடன் ஆளுநர் செயல்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. தமிழக அரசுடன் அவர் ஒத்துப்போகவில்லை, அவருடைய எண்ணங்கள் ஒத்துப்போகவில்லை என்பதை இவ்வாறு வெளிநடப்பாக அவருடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, தமிழக மாணவர்களின் நலன்களையும் குறிவைத்து அவர் தாக்க தொடங்கியிருக்கிறார். ஸோ இப்போ என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்களில் வேந்தர்கள், துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை. ஸோ எப்பவுமே பல்கலைக்கழகங்களில் ஆளுநர் தான் வேந்தராக இருப்பார், துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நிறைய பல்கலைக்கழகங்களில் சரியான கோஆப்ரேஷன் ஆளுநர் கொடுக்காததுனால துணைவேந்தர்கள் நியமிப்பதில் பிரச்சனைகள் இருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில் துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை. ஸோ எவ்வளோ பெரிய வெட்கக்கேடான ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் துணைவேந்தரை நியமிப்பதற்கு அரசோடு ஒத்துழைப்பு கொடுக்காமல் காலம் தாழ்த்துகிறார் ஒரு ஆளுநர் என்பவர். இதை செய்யலாமா? இன்னைக்கு யூஜிசி, மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்கிற அந்த யூஜிசி என்ன சொல்லியிருக்கிறதுனா, ஒரு மாநில அரசானது அந்த துணைவேந்தரை தேர்வு செய்யும் குழுவை அமைப்பதில் தலையிட முடியாது, ஆளுநரே அந்த குழுவை நியமிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. எவ்வளவு அப்பட்டமான ஒரு உரிமை மீறலை நடத்தி இருக்கிறது இந்த யூஜிசி அமைப்பானது. ஸோ நம்முடைய மாநிலத்தின் கம்ப்ளீட் கண்ட்ரோல், கம்ப்ளீட் பவர், அதை மட்டுப்படுத்தும் விதமாக, அதை தாழ்த்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசானது. அவர்களுடைய முழு ஆதரவோட ஆளுநர் அவர்கள் இங்கே தன்னுடைய நாடகத்தை தினம்தோறும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் நலனில், பல்கலைக்கழகங்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இத்தகையதான செயல்கள் தமிழ்நாட்டில் மிகவும் கண்டிக்கத்தக்கதான ஒன்று. தமிழக முதல்வர், கூட்டணி கட்சிகள், திமுகவின் கூட்டணி கட்சிகள் இதை கண்டித்திருக்கின்றன. இது வரவேற்கத்தக்கதான ஒன்று. அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக இப்போ வரைக்கும் இதற்கு எந்த கண்டனங்களையும் தெரிவிக்கவில்லை. ஸோ தமிழக மக்கள், ஈவன் எதிர்கட்சியிலிருந்தும் ஒரு சில கண்டன குரல்கள் எழுப்ப வேண்டும். இத்தகையதான தமிழகத்திற்கு எதிரான மத்திய அரசின் செயல்களை எதிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஸோ எதிர்கட்சிகள் நிச்சயமாக இதில் தலையிட்டு தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கும் என்று நாம் நம்பலாம். கல்வி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது.
சட்டமன்றம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. தமிழ்நாட்டு நலனை சேர்ந்தது. இங்கே எப்படிங்க அரசியல் பண்ணலாம்? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய தண்டனைக்கு ஆளாகாதீர்கள். ஸோ நிச்சயமாக தமிழக மக்கள் தங்களுடைய பதிலடியை தரும் காலம் நெருங்கி வருகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தின் நலனில் விளையாடாதீர்கள் என்பதே என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.